Hi food lovers. மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து மீண்டும் ஒரு எக்ஸைட்மெண்டான டிஷ். இட்ஸ் ரைட் ஃப்ரம் கேரளா. கேரளாவோட கடலை கறி. இது வந்து நம்ம ஆப்பம், இடியாப்பம், புட்டு அது கூட எக்ஸலண்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நான் இந்த மூக்கடலைன்னு சொல்லக்கூடிய இந்த கடலையை வந்து ஓவர் நைட் நான் சோக் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் 15 hours இது வந்து ஊறின்னு இருக்கு. இப்போ இதுலேருந்து தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு இதை வந்து நான் ஒரு குக்கரில் போட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து அந்த ஊற வச்ச கடலையை வந்து கொண்டக்கடலையை வந்து நான் ஒரு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். தண்ணி ஃபுல்லாக எடுத்துட்டேன், ஊற வச்ச தண்ணியை. இப்போ வந்து இதில் வந்து சால்ட்டு போட்டுக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான தண்ணி. இப்போது நம்ம அந்த ஊற வச்ச கடலையில் வந்து நான் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டுட்டு இதை வந்து ஒரு 6-7 விசில் விட்டுடலாம். நம்ம குக்கரில் தண்ணி விட்டு குக்கர் ஆன் பண்ணிவிடுவோம். குக்கர் ஒரு 6-7 விசில் வரட்டும். நான் இப்போது இந்த பக்கம் ஒரு கடாய் ஒன்று வைக்கிறேன். ஒரு பேஸ்ட் ஒன்று அரைக்கணும். அந்த பேஸ்ட்டுக்காக நான் கடாய் ஆன் பண்ணுறேன். இப்போ கடாய் சுட்டெடுத்து நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். எண்ணெய் கொஞ்சம் சுடட்டும். இப்போ எண்ணெய் சுட்டெடுத்து நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்க்குறேன். அது கூடவே ஒரு சிறு துண்டு பட்டை, 4 லவங்கம், 2 ஏலக்காய். இதுலேயே ஒரு 2 பச்சை மிளகாய். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்க்குறேன். இப்போ இது வதங்கிடுது. இதில் நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன், அது சேர்த்துறேன். இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரட்டும். வர்ற வரைக்கும் இதை நல்லா வதக்கும். இதில் ஒரு 10 பல்லு பூண்டு ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். அதே மாதிரி ஒரு பெரிய துண்டு இஞ்சி, அதையும் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துறேன். ரெண்டையும் சேர்த்துட்டு இது வந்து நல்லா ஃபைனாக குக் ஆகணும். கண்ணாடி பதத்துக்கு அந்த வெங்காயம் வரணும். இந்த பூண்டோட பச்சை வாசனை கொஞ்சம் போகணும். இப்போ நம்ம போட்ட வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கெடுத்து இந்த பூண்டும் இஞ்சியும் கூட 3/4 பதத்துக்கு வதங்கிருக்கு. இப்போ நான் வந்து ஒரு சின்ன ஸ்மால் சைஸ் தக்காளி ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன், அது சேர்க்குறேன். தக்காளி கொஞ்சம் குழஞ்சி வேகட்டும். தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வரதுக்காக நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இப்போது 3/4 பதம் வெந்திருக்கு. இப்போ நான் 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்க்குறேன். கொஞ்சமாக வெந்து வருது, கொஞ்சமான தண்ணி சேர்க்குறேன். இப்போ இது 3/4 பதத்துக்கு வெந்திருக்கு. நான் வந்து ஒரு
இந்த ஸ்பூனில் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்க்குறேன், ஜீரக பொடி. அதுலேயே 2 டீஸ்பூன் தனியா, அதுலேயே 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துட்டு இது ஒரு ஃபைன் மிக்ஸ் கொடுத்துட்டு இதில் ஒரு 4 டீஸ்பூன் தேங்காய், துருவின தேங்காய், எல்லாம் நல்லா வதங்கிடுத்து. நான் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். இதை வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நல்லா ஃபைனாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கும். இதுதான் நம்மளோட கடலைக்கறியோட பேஸ். அந்த பேஸுக்கான பியூரி பண்ணுறதுக்கு நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். இப்போ நம்ம அந்த வறுத்த கடாயை மறுபடியும் நான் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு கடாய் சூடாகும். கடாய் சூடாகிடுத்து. நான் வந்து இப்போ தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். ஒரு 2.5 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்க்குறேன், 2 பச்சை மிளகாய் கீரி சேர்க்குறேன். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, நான் வந்து நம்ம சாப்பாட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் சொல்ல மாட்டோமா, அது வந்து ஒரு 10-15 பீஸ் அதை வந்து நான் வந்து ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துறது. இந்த வெங்காயம் சீக்கிரம் வேகிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரட்டும். நம்ம அந்த முதல்ல பேஸ்ட்டுக்காக வதக்கின வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, தேங்காய், காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, இது வந்து இப்போ நான் ஒரு ஃபைன் பியூரியாக அரைச்சிக்கிறேன். இப்போது நம்ம மிக்சியில் இதை நல்லா இந்த மாதிரி ஃபைன் பியூரியாக நான் அரைச்சிருக்கேன். அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம போட்ட வெங்காயம் நல்ல ப்ரௌன் கலருக்கு ஆகிடுத்து. இப்போ நான் வந்து ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துறேன். தக்காளியும் இதை நல்லா குழஞ்சி வெந்து வரட்டும். வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்க்கணும். இப்போ நம்ம வேக வச்ச அந்த கொண்டக்கடலை ஸ்டீம் நல்லா குக்கரில் புழிஞ்சிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கூழாக வெந்திருக்கணும். எப்படி வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கையில் நீங்கள் ஸ்மாஷ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்மாஷ் ஆகிடும். அந்த கன்சிஸ்டன்சிக்கு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கங்க. நம்ம போட்ட தக்காளியும் வெங்காயமும் நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துருவோம். இதில் இந்த இதுக்கு வந்து நம்ம இந்த கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணி இருக்குது பாருங்கள், அதை வேஸ்ட் பண்ணாமல் அந்த தண்ணியை விட்டு இதை நல்லா மிக்ஸியை நல்லா அலம்பி
மேற்கொண்டு இதுக்கு தண்ணி தேவைப்படும். அது வந்து அந்த கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியே சேர்த்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், அந்த கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியே சேர்த்துறேன். சேர்த்துட்டு இது நல்லா ஒரு கொதி வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சு நல்ல ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணும். நம்ம வேக வச்ச கொண்டக்கடலேருந்து பாதி கொண்டக்கடலை எடுத்து நான் இது மாதிரி மத்தில் போட்டு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். இது எதுக்கு பண்ணுறேன்னா அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. இல்லைன்னா ரொம்ப நீர்த்து போயிடும். ஸோ அதுக்காக இதை ஒரு 2 கரண்டி போட்டதுலேருந்து ஒரு 2 கரண்டி எடுத்து இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொண்டக்கடலை சேர்க்கும்போது இதையும் சேர்த்துரும். இப்போ நம்ம போட்டது இது பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிற இதை சேர்த்துட்றேன், கொண்டக்கடலையை. அது கூடவே வேக வச்ச கொண்டக்கடலை அதையும் சேர்த்துறேன். இது நல்ல ஒரு ஃபைன் மிக்ஸ். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் கரெக்டாக இருக்கணும். தேவைப்பட்டதுன்னா உப்பு காரம் இந்த இடத்துல செக் பண்ணிவிட்டு இன்னும் இப்போ இதுக்கு நான் தண்ணி விடணும். ரொம்ப கெட்டியாக இருக்குது, தண்ணி விடணும். இப்போ நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் செக் பண்ணேன், உப்பு கம்மியாக இருக்குது. ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். அது கூடவே சூடாக இருக்கிற வெந்நீர் சேர்த்து ஒரு நல்ல ஃபைன் மிக்ஸ். இப்போது இந்த கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும். நல்ல ஒரு கொதி வரட்டும். உப்பு போட்டிருக்கோம், வெந்நீர் விட்டுருக்கோம். இது நல்ல ஒரு கொதி வரட்டும். கொதி வந்த உடனே கொத்தமல்லி தூவி இறக்கிடுவோம். நம்மளோட கேரளா கடலைக்கறி தயார். நம்மளோட கேரளா கடலைக்கறி நல்லா குறிச்செடுத்து இப்போது நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியது தான். நம்மளோட கேரளா ஸ்டைல் கடலைக்கறி ஆப்பத்துக்கு, இடியாப்பத்துக்கு, ஈவன் இட்லி கூட புட்டு இந்த மாதிரி ஐட்டத்துக்கு கூட, அதாவது ஸ்டீமில் வெந்து வரக்கூடிய எந்த ஐட்டத்துக்கு கூடயும் இது எக்ஸலண்ட்டாக இருக்கும். நான் எந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் செஞ்சனோ அதே மாதிரி செய்யுங்க. உங்களுக்கும் எனக்கு கிடைச்ச அதே ஃபைனல் ரிசல்ட், ஃபஸ்ட் கிளாஸ் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய அந்த கடலைக்கறியை நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ் போஜனா.